வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்ப நம்ம எப்படி ஆவி பிடிக்கிறதுன்றது இப்ப பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப சமையல் வீடியோ இல்ல, இது நம்ம ஆவி பிடிக்கிறது. நிறைய பேர் தலைவலியில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானும் தலைவலியில ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த தலைவலி ரொம்ப தாங்கவே முடியலங்க. தலையே அப்படியே வெயிட்டா இருக்கா மாதிரி ஒரு தலைவலி. அந்த தலைவலி போக்குறதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், கோயில் பக்கம் போனேன். அந்த இடத்துல போகும்போது இந்த தும்ப செடியை பார்த்தேன். இப்ப நான் இந்த தலைவலி தாங்க முடியாத தலைவலிக்கு டாக்டர் கிட்ட போனேன். என் தலைவலியே கொஞ்சம் கூட முடியல. அதுக்கப்புறம் நல்லா வேர்வை பிடிச்சா சரியாயிடும் சொன்னாங்க. அப்போ இந்த தும்பப்பூ வேர்வை பிடிச்சா நல்லா ஆயிடும் சொன்னாங்க. நான் நல்லா ஒரு வாரம் பிடிச்சேன். இப்ப என் தலைவலி எவ்வளவோ நல்லா இருக்கு. இப்ப இந்த தும்பப்பூவை எனக்கு கிடைக்கலையே, நான் எங்க என்ன பண்றது, நான் ரொம்ப கவலையா இருந்தேன். அப்புறமா தான் நான் என்ன செஞ்சேன், கோயிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு நாங்க எங்க ஊர் கிராம கோயிலுக்கு போனோம். அந்த இடத்துல அந்த கோயிலாண்ட இந்த தும்பப்பூ நிறைய இருந்துச்சு. ஐயோ, இவ்வளோ தும்பப்பூ இங்கே இருக்குதே, நம்ம இப்போதான் நினச்சிருந்தா தலைவலிக்கு நல்லதுன்ட்டு இந்த கோயிலாண்ட இவ்வளோ பூ இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பூவை நான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ அங்கே இருந்தவங்க ஏமா இந்த செடியை எடுக்கிறேன்னு கேட்டாங்க. அவங்க அதுக்கு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, வேர்வை பிடிக்கிறதுக்காக இந்த செடியை நான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க இவ்வளவு நாள் இந்த தும்பூப்பை பத்தி அவங்களுக்கு தெரியாதான். இது எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, இதனால பூச்சி புழுலாம் வருதுன்னு அடிக்கடிக்க இதன்வெட்டியால இதெல்லாம் எடுத்து நாங்க போட்டுடுவோம். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா தலைவலிக்கு அவ்வளவு நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. ஆமாங்க, தலைவலிக்கு வேர்வை பிடிச்சா அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே நான் சொன்னாங்க அவங்க, எனக்கு கொஞ்சம் வைங்க, நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு நாள் அதை வேஸ்டா போடுறவங்க கூட எனக்கு கொஞ்சம் வையின்னு சொன்னாங்க பாரு. அப்போ அந்த மகத்துவம் நமக்கு தெரியறதுனாலதான் அதை பத்தி நமக்கு தெரிஞ்சு அது வேணும்னு நமக்கு தோணுது. பூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இப்போ இவ எப்படி ஆவி பிடிக்குதுன்றது இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம மஞ்சத்தூள் போடுறதுனால அந்த கிருமி நாசினி. இப்ப பாருங்க, நான் 1 லிட்டர் தண்ணி தான் இப்ப நான் இந்த பாத்திரத்துல வச்சிருக்கேன். 2 லிட்டர் தண்ணி இந்த பூவை கூட நம்ம இதை நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி கூட குடிப்பாங்க. அவ்வளவு உடம்புக்கு நல்லது இந்த பூ, தும்ப பூவும். இப்படிதான் இருக்கும். நல்லா பாருங்க. இந்த மாதிரி நீங்க எங்காவது போற இடத்துல கிடைச்சதுன்னா, கோயிலுக்கு போறீங்களோ இல்ல கிராம சைட்ல போகும்போது கிடைச்சா இதை விடாதீங்க. தலைவலி இல்லாதவங்க கூட இந்த ஆவி பிடிச்சோம்னா நம்ம முகம் நல்லா கிளீனா அழகாகும். இந்த பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா தளத்தளம் தண்ணி கொதிக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி நான் எடுத்துட்டு வந்த உடனே இதை பேக் பண்ணி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள அதே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றதுக்காக நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுட்டேன். இல்லைன்னா பூ உங்களுக்கு அதை நம்ம எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுல 2 நாள் கழிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த பூ வாடி போச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்ல வேற மாதிரி வரும். நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது தான் அந்த ஸ்மெல் நல்லா வரும். இந்த பாருங்க, இந்த பூவை போட்டு எப்படி கொதிக்குது பாருங்க தண்ணி. இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெயிட்டான பெட்ஷீட்டா எடுத்துங்க. இப்ப நம்ம ஆவி பிடிக்க போறோம். இப்ப பாருங்க, நம்ம உள்ள போயிட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம்னா இப்ப பாருங்க, மஞ்சத்தூள் இந்த நேரத்துல தான் போடணும். அப்பதான் அந்த ஸ்மெல் உங்களுக்கு நல்லா முகத்துல அடிக்கும். இப்ப நம்ம ஆவி பிடிக்கிறோம் பாருங்க, பெட்ஷீட்டை போத்திட்டு ஆவியை பிடிக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இந்த தட்டை எடுத்துட்டு வெளியே போட்டுட்டு அப்படியே பெட்ஷீட்டை போத்திட்டே இருக்க போறோம். ஆனா உள்ள நீங்க ட்ரெஸ் ஆடை இல்லாத நீங்க இந்த மாதிரி வேர்வை பிடிச்சிங்கன்னா உங்க நெஞ்சில இருக்கிற சளியெல்லாம் கரைஞ்சு வந்துடும். தலையில இருக்கிற நீரெல்லாம் அப்படியே நல்லா உங்களுக்கு வேர்வையா கொட்டும். நம்ம ஒரு ரூம்ல போய் நம்ம கதவை சாத்திட்டு நல்லா ஆடை இல்லாம இந்த மாதிரி பண்ணணும். இந்த பாருங்க, கீழே நான் உட்காந்து ஆவி பிடிச்ச இடமே எப்படி ஈரமாயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ஈரப்பசையா ஆகும். ஆனா இந்த பெட்ஷீட்டை எடுக்காம நீங்க அந்த மாதிரி ஆவி பிடிக்கணும். தலைவலி இருக்கிறவங்க வாரத்துல ஒரு 3 தடவை இந்த மாதிரி 1 மாசத்துக்கு பிடிங்க. தலைவலியே இல்லாதவங்க மாசத்துக்கு 1 தடவை இந்த மாதிரி வேர்வை பிடிச்சிங்கன்னா உங்க முகம் நல்லா பிரைட்டா இருக்கும். எல்லாம் பாக்குறவங்கள ஃபேஷியல் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். தலைவலியே இல்லாதவங்க அந்த மாதிரி பண்ணிக்கணும். தேங்க்யூ.